உதயநிதி மாரியை விமர்சித்த அண்ணாமலையை கிழித்து தொங்கவிட்ட திமுக. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் தமிழகம் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ள நிலையில் மீட்பு பணிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்ட எல்லையோரத்தில் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் ஆய்வினை மேற்கொண்டார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டிருந்த போது இயக்குநர் மாரி செல்வராஜும் உடன் சென்றிருந்த படங்கள் வெளியானது. அதனை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருந்தார். உதயநிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவை பின்னால் நடக்கவிட்டு சினிமா இயக்குநர் மாரி செல்வராஜுடன் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்கிறார் என்று கூறியதுடன் உதயநிதி இதற்கெல்லாம் இயக்குநர் மாரி செல்வராஜ் ஆக்சன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் போல என அண்ணாமலை விமர்சித்திருந்தார். ஆனால் கள நிலவரம் வேறு. உண்மை தெரியாமல் அண்ணாமலை பேசி வம்பில் சிக்கியுள்ளார். உண்மையில் தொடர் கனமழையால் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் குடியிருப்பு பகுதிகள், சாலைகள், ரயில் நிலையம் என அனைத்து இடங்களிலும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இயக்குநர் மாரி செல்வராஜ் தூத்துக்குடி பகுதிக்கு சென்று நேரடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டார். மேலும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கருங்குளம் பஸ் ஸ்டாப்பில் சிக்கியிருந்த 60க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர். முத்தலாங்குறிச்சி மக்களும் மீட்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தின் வேகம் குறையாமல் இருப்பதால் அடுத்த கிராமங்களுக்குள் நுழைவது கடினமாக இருக்கிறது. நன்றாக விடியும் வரை மக்கள் தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கவும் மீள்வோம் என்று பதிவு ஒன்றை வெளியிட்டார். மேலும் இயக்குநர் மாரி செல்வராஜ் தொடர்ந்து அவரது சொந்த ஊருக்கு மீட்கும் பணிக்காக புறப்பட்டார். ஆனால் சொந்த ஊரான புளியங்குளத்திற்கு செல்ல முடியவில்லை என்று கூறியிருந்தார். அங்கு ஆக்ரோஷமாக தண்ணீர் தேங்கியுள்ளது. அங்குள்ள மக்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அந்த கிராமத்தில் எனது பெற்றோர் இருக்கிறார்கள், அவர்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வேதனையுடன் பேசியிருந்தார். நெல்லையை நெருங்கிக் கொண்டிருந்த அமைச்சர் உதயநிதி மாரி செல்வராஜை தொடர்பு கொண்டு நீங்க அங்கேயே இருங்க, கலெக்டரை சந்தித்துவிட்டு நாங்கள் அங்கே வருகிறோம் என சொல்லிவிட்டு இரவில் அந்த இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் சென்றுள்ளார். ஆற்றில் நீரோட்டம் மிக அதிகமாக இருப்பதாலும் அன்று இரவும் கனமழை வரும் என்பதாலும் மீட்பு பணி இப்போது சாத்தியமில்லை என்பதை அறிந்து கொள்கின்றனர். நாளை காலையில் நிலைமையை பார்த்துவிட்டு பிறகு முடிவு செய்யலாம் என இயக்குநர் மாரியிடம் சொல்லிவிட்டு அமைச்சர் அடுத்த இடத்திற்கு புறப்படுகிறார். அந்த நேரத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் தண்ணீர் எங்கேயெல்லாம் தேங்கியுள்ளது என்று தனக்கு தெரிந்த விவரங்களை மாரி செல்வராஜ் கூறினார். இது பற்றிய புகைப்படங்களும் வெளியானது. ஆனால் அரசியல் வன்மத்துடன் எதிர்க்கட்சி தலைவர்கள் பலர் விமர்சித்துள்ளனர். மாரி செல்வராஜுக்கு கட்சியில் என்ன பொறுப்புள்ளது, அவர் என்ன அரசு அதிகாரியா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பினர். ஆனால் அதே நேரம் சிலர் தன் சொந்த ஊருக்கு அவர் முன்வந்து உதவுவதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பினர். ஒரு புகைப்படத்தை வைத்துக் கொண்டு என்னென்ன கதைகளை கட்டினாலும் இதுதான் உண்மை என்பதை அங்கிருந்த 1000 பேர் அறிவார்கள். அமைச்சராகவே இருந்தாலும் நமக்கு ஒரு ஆபத்து என்றால் நம்ம ஊர் பையன் அழைத்தவுடன் நேரில் வந்து நின்றார் என புளியங்குளம் மக்கள் பெருமையுடன் தெரிவிக்கின்றனர். அமைச்சருக்கு நண்பர் என்றாலும் அரசு நிர்வாகம் முன்னுரிமை சூழ்நிலை அடிப்படையில் தான் செயல்படுகிறது என்பதை மீட்பு குழுவினர் புரிந்து கொள்வார்கள். இத்தகைய நம்பிக்கையும் புரிதலும் தான் பேரிடர் நேரத்தில் முக்கியமே தவிர தொலைவில் நின்று வேடிக்கை பார்க்கும் எல்லாவற்றிலும் அரசியல் லாபம் தேடும் அண்ணாமலை போன்றோரை மக்கள் நிராகரிப்பார்கள். சென்னையில் வெள்ளம் ஏற்பட்ட போது பல பிரபலங்கள் இறங்கி உதவி செய்தனர். அதே போன்று இன்று இயக்குநர் மாரி செல்வராஜ் களத்தில் இறங்கி சொந்த மாவட்ட மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர் அமைச்சருக்கு நெருங்கியவர் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் செய்யும் உதவியை கேலி செய்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். வெள்ள பாதிப்புகளை அமைச்சர் உதயநிதி ஆய்வு செய்த போது இயக்குநர் மாரி செல்வராஜும் உடன் சென்றது சர்ச்சையான நிலையில் அது தொடர்பான விமர்சனங்களுக்கு மாரி செல்வராஜ் பதிலடி கொடுத்துள்ளார். என் கலையும் கடமையும் நான் யார் என்று நிரூபிப்பது அல்ல, நீங்கள் யார் என்று உங்களுக்கு நிரூபிப்பது என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தேங்கிவிட்டது என்று வீட்டுக்குள் இருந்து கொண்டே வீடியோ வெளியிட்ட நடிகர் விஷாலை போராளி போல் சித்தரித்து வீடியோ போட்ட கூட்டம் ஊரே வெள்ளத்தில் மூழ்கிவிட்டது என்று களத்திற்கு சென்று உதவிய இயக்குநர் மாரி செல்வராஜ் கோமாளியாக சித்தரிப்பதற்கு அரசியல் வன்மமும் சாதிய வன்மமும் தான் காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மேலும் மழை பாதிப்பு பகுதிகளில் உதயநிதி மாரி செல்வராஜ் சந்திப்பை அரசியலாக்கிய அண்ணாமலையை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் தொடர்ந்து மீம்ஸ் பதிவிடப்பட்டு வருகிறது. ஆபாச வீடியோ அண்ணாமலை என்ற ஹேஷ்டாகுடன் ட்ரெண்டிங்கில் முன்னணியில் உள்ளது.